வணக்கம், என் பேர் சுதாகர். திருச்சி மாவட்டம் பாளையநல்லூர் கிராமம். மார்னிங் 6 o'clock எந்திரிப்பேன். 6 o'clock டு 8 மணி வரையும் 6 to 7 மணி வரையும் ரன்னிங் ஓடுவேன். 7 to 8 வந்து ஸ்கில் ப்ராக்டிஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் குளிச்சுட்டு காலேஜுக்கு கிளம்புவேன். அதுக்கப்புறம் காலேஜுக்கு காலைல ஃபுட்டு என்ன எடுத்துக்குவேன்னா பால், முட்டை, தோசை அது மாதிரி சாப்பிட்டு காலேஜுக்கு போயிடுவேன். காலேஜுக்கு போயிட்டு லஞ்சு வந்து சாப்பாடு, அப்பளம், பொரியல், சாம்பார் அது மாதிரி சாப்பிடுவேன். அதுக்கப்புறம் இது காலேஜ் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது 4:30 to 7:30 வரையும் கபடி கேம் விளாடுவோம். அதுக்கப்புறம் டின்னர் சப்பாத்தி, பாதாம், பிஸ்தா, பால் குடிச்சிட்டு தூங்குவேன். ஃப்ரீ டைமில் ஃபுல்லாக நான் ரெஸ்ட் எடுப்பேன். அதுக்கப்புறம் கபடி வீடியோஸ் ஸ்கில் பார்த்து நான் கற்றுக்குவேன். அதுக்கப்புறம் எனக்கு தமிழ்நாட்டில் சினிமான பேர் போன ஊர். அதில் எனக்கு விக்ரம்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு படம் விடாமல் தேட்டரில் போய் பார்ப்பேன். எனக்கு சின்னதுலேருந்தே கபடினா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க பெரியவங்க விளாட்றத பற்றி எனக்கு கபடிக்கு மேலே ஒரு ஆசை வந்து நான் போய் கபடி விளாண்டுக்கிறேன். அப்போ நீ ஏன்டா வேடிக்கை பார்க்குற வந்து விளாட்றான்னு சொல்லிட்டு எங்கள் பெரியவங்க சொல்லவும் நானும் அதை அப்படியே கபடி லைஃப்பை நான் ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் என்னை கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு டோர்னமெண்ட்டுக்கு கூட்டி போனாங்க. பெரிய டோர்னமெண்ட் போய் விளாண்டேன். நீ நல்லா விளாட்றடா தம்பி, வந்து என் டீமுக்கு வந்து விளாட்றா தம்பி அப்படி இப்படின்னு சொல்லி எனக்கு என்கரேஜ் பண்ணாங்க. அது எனக்கு ரொம்ப மோட்டிவேஷன் பண்ண எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிங்காக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப இதாக இருந்துச்சு. அவங்க தான் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க கபடி. அதுக்கப்புறம் எங்கள் அண்ணன் கவி, சம்பத்து நல்லா அட்டம் போடுவாங்க. கவி, சம்பத் நல்லா விளாட்றத பார்த்து அவங்க ஸ்கில்லை கொஞ்சம் கொஞ்சமாக நான் வாட்ச் பண்ணி நான் பாளையநல்லூரில் தான் விளாடுவேன். எனக்கு வந்து கோச்சினா ராஜேஷ் சதீஷ் தான். அவங்க வந்து எனக்கு 10 வருஷமா எனக்கு பயிற்சியாளராக இருக்காங்க. என் அணி வீரர்கள் கவி, சம்பத் அவங்க விளாட்றத பார்த்து நான் கற்றுக்கிட்டேன். அவங்க ஸ்கில் பண்ண எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும். அந்த ஸ்கில்லை நம்மளும் கற்றுக்கணும்னு அந்த ஸ்கில்லை நான் பார்க்க என்னம்மா அவங்க மேட்ச் முடிச்சு போனதுக்கப்புறம் நான் போய்ட்டு சும்மா இருக்கும் போது அந்த ஸ்கில்லை நான் ட்ரை பண்ணி அந்த ஸ்கில்லை நான் கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் மேட்ச்சில் நான் அந்த ஸ்கில்லை ட்ரை பண்ணும் போது எனக்கு அந்த ஸ்கில் சக்ஸஸ் ஆயிடுச்சு. எனக்கு ஒரு வாய்ப்புனா ப்ரோ கபடி எப்படியாச்சும் ஆடிருந்தேன் சார். அதான் சார் எய்மு, லட்சியம் எல்லாமே சார். எனக்கு லைஃபே மாறுற மாதிரி சார். வீட்டில் கொஞ்சம் ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி தான் சார். அப்பா ரொம்ப கஷ்டப்படுறது, அம்மாவும் ரொம்ப கஷ்டம் தான் சார் படுறாங்க. அதனால எனக்கு ப்ரோ கபடி வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பாக நான் ஒரு லட்சியத்தை அடைகிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகும் சார்.